சரிகமபா சீனியர் சீசன் 5ல இந்த வாரம் எலிமினேட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய தரங்கிணி அவங்களோட சரிகமபா பயணத்தை பத்தியும் தன்னோட எலிமினேஷனை பத்தியும் பல விஷயங்களை ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான அந்த 1-on-1 ரவுண்ட்ல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத நபர்கள் கண்டிப்பா டேஞ்சர் ஜோன் வருவாங்க. அதுல ஒரு எலிமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷோவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே 1-on-1 ரவுண்ட்ல எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கும் போது பவித்ரா, இனியா, அருண் ராஜேந்திரன், தரங்கிணி, அபிஷேக், அருண், சிஜே இந்த 6 நபர்களும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காம டேஞ்சர் ஜோனுக்கு போயிருக்காங்க. கடைசியா எபிசோட் முடியும் போது கண்டிப்பா ஒரு நபரை வெளியேற்ற ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிங்கர் ஸ்ரீனிவாஸ் தரங்கிணி தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்காரு. சொல்ல போனா இந்த ஒரு எலிமினேஷனை யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் பவித்ரா, இன்னொரு பக்கம் இனியா, இது மாதிரி எதிர்பார்க்காத கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா தரங்கிணிலாம் போக மாட்டாங்க, ஒரு வாரமும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தரங்கிணியோட எலிமினேஷன் பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. கிட்டத்தட்ட 16 வாரங்கள் இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான இந்த பயணம் போயிட்டு இருக்கும்போது அதுல இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸை டாப் நாச்சா கொடுத்துட்டு இருந்த தரங்கினியோட எலிமினேஷன் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த நிலையில தன்னோட எலிமினேஷனை பத்தி இப்ப ரீசெண்டா வெளில வந்திருக்கக்கூடிய தரங்கினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான், 1-on-1 ரவுண்ட்ல இன்னொருத்தரை ஃபேஸ் பண்ணி பாடும்போது அவங்களோட பெஸ்ட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு சுமாரா பாடினாலும் அது ஓரளவுக்கு ஜட்ஜஸையும் மக்களையும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 1-on-1 ரவுண்ட் அப்படிங்கிறது அப்படி இல்லை. கண்டிப்பா பாடக்கூடிய நபரை விட நம்ம பெஸ்ட்டா கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை என்னோட சாங் செலக்ஷன் தப்பாயிடுச்சா என்னன்னு தெரியல, அது கூட என்னோட எலிமினேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். இன்னொரு பக்கம் என்னோட எலிமினேஷனை பத்தி பல வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. அவங்களுக்கு பதிலாக என்ன தூக்கிட்டாங்க, இவங்க தான் வெளில போயிருக்கணும், அவங்களுக்கு பதிலாக தரங்கினி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது. திறமை இருந்தா கண்டிப்பா சரிகமபாவில் ஃபினாலே மேடை வரைக்கும் ஏற முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் உதாரணமா இருக்காங்க. நான் ரொம்ப சுமாரா பாடியிருக்கேன், அதனால தான் என்ன எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை டேஞ்சர் ஜோன் வாங்கின நபர்கள்ல நான் கொஞ்சம் நல்லா பாடியிருந்தேன்னா ஒருவேளை என்னை காப்பாற்றிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் இந்த சரிகமபா சீனியர் சீசன் 5ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜட்ஜஸ்க்கும் இந்த ஷோவுக்கும் மக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும், வேற ஒரு மேடையில் உங்களை கூடிய சீக்கிரம் நான் என்டர்டைன் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. தரங்கினி அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு எலிமினேஷன் ரொம்ப ஃபேரான எலிமினேஷனா இல்லை வேற யாராவது காப்பாற்றுறதுக்காக தரங்கினியை எலிமினேட் ஆக்கிட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, வரப்போற செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுக்க சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி திரைப்படம் வெளியாக போகுது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாக்கக்கூடிய இந்த திரைப்படம் இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்குதாம். துப்பாக்கி படத்து மூலயமா மக்கள்கிட்ட ஃபேமஸான வித்யுத் ஜமால் தான் இந்த திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறாரு. செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த திரைப்படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல இது வரைக்கும் இந்த திரைப்படம் 15 லட்சம் ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். ரிலீஸுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட வசூல் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.